இப்போ டிராஃபிக் லைட் யூசிங் லைட் வச்சு பார்க்கலாம். லைட்டுனாலும், எல்இடினாலும் சேம் தான். இப்ப இதுலயும் அதே மாரி தான். ஒரு பக்கம் பெருசு, சின்னம். அப்படி இல்ல அப்படின்னா கீழ பார்த்துக்கலாம். கீழ வந்து பெருசா இருக்கிறது வந்துட்டு பாசிட்டிவ், சின்னமா இருக்கிறது நெகட்டிவ். உள்ள பார்க்க முடியலன்னா இப்படி பார்த்துக்கலாம். உள்ள வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பெருசா இருக்கிறது வந்துட்டு நெகட்டிவ், சின்னமா இருக்கிறது பாசிட்டிவ். நான் வந்துட்டு இப்ப கீழ பார்த்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த பக்கத்து ரைட் ஹேண்ட் சைடு வைக்கிறது எல்லாமே பாசிட்டிவா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 எல்இடி எடுத்து கோடிங்ல வந்துட்டு என்ன பண்ணணும்னா 4, 5, 6 குடுத்துருக்கேன். அதனால இந்த பாசிட்டிவ 4 அடுத்த ரெட்ட வந்துட்டு அதுக்கு நேரா இந்த ஒயர்ல கனெக்ட் பண்ணி அடுத்து இங்க 5 அடுத்து இதுக்கு நேரா உள்ள பாசிட்டிவ இங்க கனெக்ட் பண்ணி 6 இப்ப இங்க 3 நெகட்டிவ் இருக்கு. இப்ப கிரவுண்ட் எல்லாமே மொத்தமே 2 தான். எப்போதுமே கிரவுண்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அத எடுத்து இங்க Arduino UNO போர்ட்ல கனெக்ட் பண்ணணும். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த இதுக்கு ரெஜிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். ரெஜிஸ்டர் யார் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா கரண்ட வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பரா குடுக்கிறதுக்காக அதிக வோல்டேஜ் இல்லாம கம்மியான வோல்டேஜ்ல குடுக்கணும். எனக்கு ப்ராப்பரா வேணும். இப்ப 100லே கரண்ட் வந்துச்சு அப்படின்னா பல்ப் வந்து போயிரும். அப்படி இல்லாம எனக்கு வந்துட்டு ஒரு 80, 20 தான் வந்துட்டு கம்மி பண்ணிரும். அந்த வோல்டேஜ கம்மி பண்ணி எனக்கு குடுக்கும். அப்படி பண்றதுக்கு நான் இது பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிரணும். அதுக்கு நேராவே கீழ குடுத்துட்டு அதுக்கு நேரா உள்ள இடத்துல இங்க இது பண்ணிரணும். இதுக்கு நேரா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கிட்ட இந்த இத கனெக்ட் பண்ணிரணும். பாசிட்டிவ்ல தான் வந்துட்டு ரெஜிஸ்டர ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து நெகட்டிவ் எல்லாத்தையும் ஒரு லைன்ல நான் இந்த லைன்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ஆர்டர்ல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கிட்டு இது பண்ணக்கூடாது. இந்த நெகட்டிவ இது எல்லாத்தையும் வச்சு இன்னும் ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்து மேல் டு மேல் ஒயர் எடுத்து இங்க உள்ள கிரவுண்ட் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரக்ட்டா நான் இங்க கனெக்ட் பண்ண போறேன். கொடுத்துட்டு இங்க செலக்ட் போர்ட்ல செலக்ட் அதர் போர்ட்டுக்குள்ள போயிட்டு இங்க UNO டைப் பண்ணோம் அப்படின்னா Arduino UNO வரும். அதை பார்த்துட்டு நம்மளோட USB கேபிளான்னு செக் பண்ணிட்டு போர்ட்டை அதுக்கடுத்து இந்த டிக்கு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் ஆயிடுச்சு. அடுத்து ரன்னு கம்பைல் பண்ணி ரன் பண்ணியாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு கோடிங்க. இதான் அவுட்புட். இந்த இது ஒன்று பிளிங்க் ஆகும். ஈச் ஒன்றுக்கு வந்துட்டு நம்ம செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் 1000 செகண்ட்ஸ்னு. அங்கே டிலேல பார்த்தீங்க அப்படின்னா 1000 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு இங்கே வந்துட்டு பிளிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 லைட்டும் எரியும் ஒரு செகண்ட் விட்டு. ரீசன் வந்து டிலேல வந்து 1000 கொடுத்துருக்கிறதுனால. 1000ங்கிறது ஒரு செகண்ட். இப்போ 2000ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 2 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் பிளிங்க் ஆகும். தேங்க்யூ.